செய்யக்கூடிய 3 டிஷ்ஷுகளையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பொன்னார நேரத்தை ஒதுக்குற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனவுடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் ஹீட் ஆனவுடனே நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் அந்த ஆயிலில் போட்டு பொரிச்சுக்குவோம். ஸோ இந்த சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி. முட்டை வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதை கிளறிக்கோங்க. 3 முட்டையும் உடச்சி நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் உப்பும் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துகிட்டு சாதத்தை நல்லா விரையாக வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இதை கலந்துட்டிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த எக் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் இன்னும் 2 டிஷ் இருக்குது. ஸோ எக்கை வச்சு செய்ய போகிற 3 டிஷ்ஷு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதம் அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் கலந்து நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் விட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான எக் ரைஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுதா? வாங்க எப்படி செய்யலான்றதையும் பார்ப்போம். சார் நான் இன்றைக்கி 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்சு தோல் உரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல்ல போயிடும். ஸோ நான் இங்கே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் 2 தக்காளி, பழுத்த தக்காளியும் 2 பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது நல்லா வதக்கின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தது ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பைசியாகவும் நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி டெம்ப்டேஷனாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நீங்கள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டியாக திக்னஸாக கிடைக்கும் நமக்கு. இப்போ வேக வச்ச முட்டையை நான் இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 4 பீஸ் பண்ணிவிட்டு அதை துண்டாக சின்ன சின்ன பீஸாக பொடி மாஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண நான் இதை பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக எப்படி கட் பண்ணியிருக்கேன்றது ஃபுல்லாகவும் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு கெட்டியாகவும் வந்துருச்சு. இந்த சமயத்தில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையை பார்த்தீங்களா எப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன்னு? இதை விட பொடிசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப கரைஞ்சிரும். இந்த மாதிரி முட்டையை போட்டு கிளறும் போது சிம்மில் வச்சு கிளறுங்க. இல்லைன்னா முட்டை ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிரும். சிம்லேயே வச்சு கிளறுங்க. இதில் கருவேப்பிலை இந்த சமயத்தில் தான் சேர்க்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்குங்க. சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. இதை சாதத்தோட என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷ் செம்மையாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சாதத்தோட அதை என்ஜாய் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சிக்கன் கிரேவி மட்டும் தான் நம்ம சாப்பிடணுமா? மட்டன் கிரேவி மட்டும் சாப்பிடணும். ஏன் முட்டையில் ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாமே? ஸோ வாங்க அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு வெடிக்க விடுங்க. வெடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த குருமா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டுக்கு. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர நேரத்தில் 2 பச்சை மிளகாவை கீறி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் மேஷ் ஆகுனதுக்கப்புறம் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா போட்டு கிளறிக்கோங்க. கலர்னதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம்.
மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. காய் வேகணும்ல, அப்போ அதுக்கு உப்பு போடணும்ல, உப்பு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு தேங்காயில் கொஞ்சம் சோம்பு விட்டு அரைச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டிய நேரம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர நேரத்தில் என்ன பண்ணணும், இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கடை டேஸ்ட்டில் இருக்கும். இதில் 3 முட்டையை நான் உடச்சி இப்படி விட்டுக்கிறேன். உங்களுக்கு அப்போ முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான முட்டை குருமா ரெடி. இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இடியாப்பத்தோட சர்வ் பண்ணுறேன்.